ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். என்ன திடீர்னு வீடியோ நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் சார் தோத்தோம், கேப்டனை மாற்றிடலாமா, கேப்டன் மாற்றணுன்னா 6வது கப்பு கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஒருபடி மேலே போய் ஒரு லிஸ்ட்டு போட்டார். அதில் 10 பேட்ஸ்மேன் இருக்காங்க பாரு சார், அதில் 6 போலர் 10 பேட்ஸ்மேன் அப்படின்னாரு. T20 எதுக்கு 10 பேட்ஸ்மேன் தெரில. டெஸ்ட் மேட்சான அது 10 பேர் பேட்டிங் பண்ணுறதுக்கு. யூ நீட் ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட் bowlers அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன், நாட் பிட்ஸ் அண்ட் பீசஸ். 2 ஓவர் இப்படி போடுறாரு, 10 பால் ஆடுற, 5 பால் ஆடுற. இட் வில் நாட் ஒர்க் லைக் தட், ரைட்? இப்போ நிறைய பேர் சொன்னீங்க ட்ரான்சிஷன் பீரியட் சார்னு. ஐபிஎல் மாதிரி ஹை ப்ரொஃபைலில் நம்பர் 1 லீக் இந்த வேர்ல்டில் ட்ரான்சிஷன் பீரியட், தெர் இஸ் நத்திங் கால் ட்ரான்சிஷன் பீரியட். என்ன சொல்ல வராங்கன்னா, தோனி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் ரிட்டையர் ஆகிட்டாரும் வரும்போது ட்ரான்சிஷன் ஆகுது. அது சர்டன் எக்ஸ்டென்ட் கரெக்டு. ஆனால் இப்போ தான் மெகா ஆக்ஷன் ஒன்று வரப்போகுது 2 வருஷத்தில். அப்போ என்ன பண்ண முடியும்? 4 பேர் தான் நீங்கள் ரீட்டர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த 4 பேர் தான் ரீட்டர்ன் பண்ணுவாங்க. யார்? ருத்ராஜ், டூபே, சஞ்சு சாம்சன், நான் ஆயுஷ் மாத்திரை, பாக்கியெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா, க்ரூமிங் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லி க்ரூம் பண்ணிங்கன்னா அவங்க வேறு டீம் போக போகிறாங்க. அது உதாரணம் சமீர் ரிஸ்வி இங்கே இருக்கும்போது ஒன்றுமே பண்ணல, அங்கே போய் பாருங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லிக்கு 70-90 ரெண்டுமே அவர் தான் பண்ண அந்த மேட்ச். கேப்டனை மாற்றிடணும், கேப்டன் சரியில்லை. கேப்டன் எப்படி இங்கே ப்ளேம் பண்ணுவீங்க? கம்போஜ் நோ பால் போடுறாரு, அது கேப்டன் பொறுப்பா? நோ பால் போடுறீங்க. நெட்ஸில் என்ன பண்ணுறீங்க? 4 கோச்சஸ், ஹெட் கோச் ஃப்ளெமிங்கு, பேட்டிங் கோச் அசி, பவுலிங் கோச் எரிக் சேமன்ஸ், ஃபீல்டிங் கோச் ஒரு ஃபோர்ஸ்டர்னு ஒருத்தர். இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க மேலே எதுவும் இல்லை. எப்படி நீங்கள் நோ பால் போடலாம்? 28 ரனில் இருந்தார் டீம் டேவிட். அந்த இடத்துல நோ பால் போட்டு கிட்டக்கு போய் ஏன்னு முறைக்கிறீங்க. கடைசியில் பார்த்தா புது டெக்னாலஜி டீன்னு ஃபுல்லாக அங்கே பெங்களூரில் சத்தம் போட்டது சென்னையில் கேட்குது அந்த சவுண்டு. நோ பால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் காட்டுன்னு காமிச்சார். டீம் டேவிட் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு 7 பாலில் 3 ரன்னும் என்னமோ தான். அடுத்த 18 பாலில் 67 ரன் அடிச்சிட்டாரு. எல்லாமே ரவுண்ட் த விக்கெட் போடுறாங்க. ஒருத்தர் கூட லீவ் அலோன் கேப்டனோ இல்லை கீப்பரோ இல்லை போலர் அவருக்கானு தெரிய வேண்டாம். ரவுண்ட் த விக்கெட்டில் தான் நம்மளை போட்டு அடிக்கிறாங்கன்னு. அது 100 அஹமத் ஆகட்டும், ஓவர் டர்ன் ஆகட்டும், கம்போஜ் ஆகட்டும், கலீல் ஆகட்டும், எல்லாம் ரவுண்ட் த விக்கெட்டில் தான் போட்டு அடிச்சாங்க. ஆங்கிளில் கொஞ்சம் மாற்றுவோம், 3 பால் ரவுண்ட் த விக்கெட் போடுவோம், 3 பால் ஓவர் த விக்கெட், அது கூட தோணலையா? இட்ஸ் அ ஃபாஸ்ட் கேம் T20. வி நோ தட். நீங்கள் என்ன ஏது அப்படி யோசிக்கிறதுல ஒரு வாரம் முடிஞ்சு போயிடும். ருத்ராஜ் மட்டுமே ப்ளேம் பண்ணி கேப்டன்சி மாற்றினா எல்லாம் சரியாயிடுமா? கலீல் 5 விக்கெட் ஆரம்பிச்சிருவாரா? 100 அஹமது 4 விக்கெட் எடுத்துருவாரா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். பிரசாந்த் வீர் மாதிரி இது புது பவுலருக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன், பெரிய பேட்ஸ்மேன் வந்து அடி உலதான் சரியா. அதனால தான் வீருக்கும் பவுலிங் கொடுக்கல. அப்வியஸ்லி சொல்லி தான் டூபைக்கு அப்புறம் பவுலிங் கொடுத்தாங்க. பிளானிங்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்கிறேன் நான். பிளானிங்கிறது வந்து கரெக்டான ஃபீல்டில் செட் பண்ணி நீங்கள் பவுலர்கிட்ட சொல்லும்போது, பவுலர் ஆஃப் சைடில் வந்து ஒரு ஸ்லிப்பு, ஒரு கல்லி, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ருத்ராஜ் சொல்லான்னு வச்சுக்க பவுலர்கிட்ட, இந்த வரவா இவர் ஆஃபில் கொஞ்சம் வீக்கு, கரெக்டாக பிளான் பண்ணி ஜடேஜா ஷார்ட் தேர்ட் மேனில் வச்சு ராஜஸ்தான் ராயல் அப்போ சஞ்சு அப்படி தான் தூக்குனார் ரயான் பராக். அது பேர் தான் பிளானிங். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஃபீல்டரை செட் பண்ணும்போது பவுலர் அதுக்கு ஆப்போசிட்டாக லெக் சைடில் பவுலிங் போட்டாங்கன்னா அது எக்ஸிக்யூஷன் தப்புன்னு அர்த்தம். ஸோ பிளானிங் வாஸ் ரைட், எக்ஸிக்யூஷன் வாஸ் ராங். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் பிளானிங் ராங், எக்ஸிக்யூஷன் ராங். எல்லாமே தப்பாக போதா. பிளானிங் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படியே கோச்சஸ் எல்லாம் அங்கே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே தவிர யாருமே மெசேஜ் அனுப்புகிற மாதிரி க்ளவுஸ் கொடுத்து உள்ளே போய் ஏதாவது சொல்லு, அது மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. ஸோ ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகும்போது இவரும் நியூ கேப்டன் தான் ருத்ராஜ். முன்னையான தோனி இருப்பார் இப்போ இந்த ஸ்டம்ப்ஸு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அண்ட் மோர் ஓவர் ருத்ராஜ் வந்து கமெண்ட் பண்ணணும்னா அவரு பர்ஃபார்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஹூ நோஸ், மேபி மீட்டிங்கில் சொல்வாரா இருக்கும் ருத்ராஜ் இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு. ஹை ப்ரொஃபைல் கோச்சுங்க அவங்களே பேர் ஃப்ளெமிங் அசியோடைய தெரிய போது பேட்டிங் பற்றி. ஸோ அவங்க நோ கூட சொல்லியிருக்கலாம் சில விஷயத்துக்கு, சில பிளானிங்க்கு. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் மற்ற பிளேயரும் கேட்பாங்க, நினச்சிப்பாங்க மாஞ்சலாம் வேண்டார் இவரே ஸ்கோர் பண்ணலாம் வேண்டார் பாரு என்ற சொல்ல. இப்போ இது மனித நேச்சர், அது வரும். அது இவர் பாரு எல்லாருமே தோனி மாதிரி கமாண்டிங்காக இருக்க முடியாது. பல நம்ம கேப்டனை மாற்றிட்டு சரி யாரோ வந்துடுறாங்க புது கேப்டனு. இப்போ நான் சொன்னேன்ல பவுலர்ஸு ஓவர் டர்ன் ஆகட்டும், கம்போஜ் ஆகட்டும், கலீல் ஆகட்டும், ஹென்ரி ஆகட்டும், இவங்கெல்லாம் பிரமாதமாக போட்டு நீங்கள் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், அப்புறம் டெல்லி பார்த்தீங்கன்னா ரிஸ்வி, ஸ்டப்ஸு, டேவிட் மில்லரு, SRHL டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், இஷான் கிஷன், அண்ட் தென் ஃபின் ஆலன், ரிங்கு சிங், சுனில் நாராயண், KKR இவங்களாம் இருக்காங்க, ரஹானே எல்லாம். இவங்களாம் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா கலீல்? கேப்டன் மாறிட்டார்ப்பா, இனிமேல் நான் பிரமாதமாக போடுறேன். இன்னும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த பவுலிங் அட்டாக் இஸ் வீக். நான் எப்போது சொல்கிறதா பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ளாட் விக்கெட்டில், அன்லஸ் பிச்சு ஹெல்ப் பண்ணாத ஒழிய. பிச்சு ஹெல்ப் பண்ணோம், அப்போ தான் இவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ சென்னையில் ரீலேட் சர்ஃபேஸ் ஆச்சோ ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்குது. பக்கா பேட்டிங் பிச் ஆயிடுச்சு. RCB மாதிரி சின்னசாமி ஸ்டேடியம், மக்கள் ஸ்டேடியம் பேட்டிங் பிச்சாங்களே பாரு, 200 மேலே வரும் ஸ்கோர். இதே 100 தான் போன சீசன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் CSK. இப்போ முடியலையே.
எக்கனாமி ரேட்டு பாருங்கள் பக்குங்குது. ஓவர் 10 எக்கனாமி ரேட்டு 14, கம்போஜ் எக்கனாமி ரேட்டு 13, கலீல் எக்கனாமி ரேட்டு 9.20, ஹென்ரி எக்கனாமி ரேட் 12. இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நேற்று பிரசாந்த் வீர் போட்டு அவரை மட்டும் விட்டுருப்பாருன்னு நினச்சிருக்கீங்களா? டீம் டேவிட் அவர் இருந்த மூடுக்கு பிச்சை ஹெல்ப் இல்லைன்னா இந்த பாலர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆக்ஷன்லேயே நீங்கள் விட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஆக்ஷனில் பாருங்கள், நீங்கள் டிசியெல்லாம் பாருங்கள், லுங்கி நிகிடி, கேல் ஜேமிசன், பஞ்சாப் கிங்ஸ் வந்து கூப்பர் கோலி எடுத்தாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து முகமது ஷமி எடுத்தாங்க, ராஜஸ்தான் ராயல் பாருங்கள் ஜடேஜான் பிஷ்னாய், ஆர்சிபி பாருங்கள் ஹேசல்வுட், துஷார், யஷ் தயால் 3 பேருமே இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ தான் இன்ஜுரி எடுக்கும்போது அவங்க இன்டென்ஷன் என்ன, கப்பை ரீடைன் பண்ணுன்ற இன்டென்ஷனில் தானே இவங்களாம் எடுத்தாங்க, இல்லை ரீடைன் பண்ணாங்க. இப்போ இன்ஜுரி ஆகிட்டாங்க, வேறு விஷயம். கரெக்டாக ஹேசல்வுட் ரீப்ளேஸ்மெண்ட் யார் வந்தா? ஜேக்கப் டஃபி. அண்ட் ஆர்சிபி வந்து 2 விளையாட்டு 2 ஜெயிச்சாங்கன்னா கார்னர் டஃபி அவரோட ஒரு மேட்ச் ஸ்பீக்கர் வந்து 3 for 22. ராஜஸ்தான் ராயல் 2 ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச்சில் பிஷ்னாய் வந்து 4 for 41 4 விக்கெட் எடுத்துட்டாரு. அண்ட் ஒரு மேட்ச்சில் நடராஜன் 3 for 29 சம்திங் டெல்லிக்கு விளையாடும் போது. போலர் சொல்கிறேன், 2 மேட்ச் தான் விளையாடாங்க, 2 ஜெயிச்சாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2 விளையாடாங்க, 2 ஜெயிச்சாங்க. விக்கெட் விஜயகுமார் வைசாக் அவர் 3 for 34. ஸோ அது மாதிரி மேட்ச் வின்னிங் வேணும். நீங்கள் அவுட் பண்ணுற பால் நோ பாலாக போட்டிருந்தீங்கன்னா எங்கள் கபில் தேவ்லாம் லைஃப்பில் ஒரு நோ பால் கூட போட்டதில்லை. இவ்வளோ 134 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டவர், நெட்ஸில் கூட போட மாட்டார் அவர். எதா பண்ணுங்க எதா பண்ண, யூ கான் டூ சம்திங் வித் நத்திங். சட்டியில் இருந்தானே அகப்பையில் வரும். ஒன்றுமே இல்லாமல் இந்த போலிங்கில் என்ன வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ணணும். நேதன் எலிஸை நம்பி நீங்கள் பதிரானா ரிலீஸ் பண்ணியாச்சு, தீக்ஷனா போயாச்சு. ஸோ என்ன பண்ண முடியும்? நேதன் எலிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவர் ஒரு இன்ஜுரி, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்லேயே சொதப்பல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரீடாக இருந்தால் ருத்ராஜ் லுக்கிட்ட ஒரீடாக தான் இருப்பாங்க. நீங்கள் கேப்டன் மாறினாலும் மட்டும் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அப்வியஸ்லி இப்போ பாருங்களேன், இந்த ட்ரேட் அண்ட் சஞ்சு சாம்சனுக்காக என்ன பண்ணாங்க இவங்க? ஜடேஜா ரிலீஸ் பண்ணாங்க. ஜடேஜா 3 ஆஸ்பெக்ட், bowling, பேட்டிங், ஃபீல்டிங். சாம் கரன் 3 ஆஸ்பெக்ட், bowling, பேட்டிங், ஃபீல்டிங். 6 ஆஸ்பெக்ட் ஆச்சு அந்த 2 பிளேயரு. அவங்களுக்கு படுத்து எடுத்தது நீங்கள் யார்? சஞ்சு சாம்சன். 2 ஆஸ்பெக்ட் தான், ஒன்று கீப்பிங், ஒன்று பேட்டிங். பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகுது, கீப்பிங் கரெக்டாக ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா மேட்சும் ஜடேஜாவும் சாம் கரனும் விக்கெட் எடுப்பாங்க, ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது தான். ஆனால் 50% அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலே 3 ஆஸ்பெக்ட் சக்ஸஸ் ஆகுது. 6ல் 3 பேட் கால். அங்கேயே முக்கியமான பிளேயர் அமைச்சிட்டு நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்தது. ஆல்ரவுண்டர் அமைச்சிட்டு யாராவது விக்கெட் கீப்பர் எடுப்பாங்களா? இது நடந்தது. பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னும் போது இதெல்லாம் கான்ஃபிடென்ட் வந்து நிற்கும். ஸோ பிளானிங்கும் ரைட்டாக இருக்கணும், எக்ஸிக்யூஷனும் ரைட்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் பிளான் பண்ணப்பா அப்படின்னு. பிளானிங்கே இங்கே ராங்காக இருக்குல்ல. உதாரணத்துக்கு அந்த டிடிபி தேதே படிக்கல் அவரோட ரெக்கார்டு வந்து 2 வாட்டி 0-0 அவுட் ஆயிருக்காரு. கலீல் அகமது போலிங் போடும்போது ஸ்லிப் வச்சுல போடணும், அட்லீஸ்ட் அவரை பயமுறுத்துறதுக்கான. அப்போ வேணும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, ஸ்லிப் இருக்கான்னு. ஸ்லிப் இல்லைன்னும் போது கொஞ்சம் ஈஸியாகிட்ட இவ்வளோக்கு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால் வந்தது, அது நிற்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வெல் லெஃப்ட் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் கைக்வாடு கவரில் கேட்ச் விட்றாரு. ஃபீல்டிங் கோச் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேம்லலாம் இந்த கேட்சஸ்லாம் பிடிக்கணும். தேத படிக்கல் கேட்சா ஷிவட்டோபே ஒரு கேட்ச் விட்றாரு லாங் ஆனில். ஒரு அஜைலே இல்லை. ஜடேஜாலாம் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பார். அது மிஸ்ஸிங் டோட்டலி. அண்ட் ஃப்ளாட் விக்கெட்டில் தே வில் கோ ஃபார் ரன்ஸ் கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன அத்தனை பேர் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 2 வாட்டி அவுட் பண்ணணும். நீங்கள் ரயான் ரிக்கில்டன் கியூடைக்கு வேறு பேட் கட்டிகிட்டு இருக்காரு. எப்போ அவர் சான்ஸ் கிடைக்கும் தெரியல. அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் மாற்றுறது இஸ் நாட் அ சொல்யூஷன். பிரசாந்த் வீர் போலிங் கொடுத்தா மட்டும் என்ன 6-7 விக்கெட் சின்ன பையன் என்ன பண்ண முடியும்? ஹவ் கேன் யூ பிளேம் பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும்? அவங்கள கேட்டாங்க 14 கோடி நம்ம தானே கொடுத்தோம், ஆக்ஷனில் தானே கொடுத்தாங்க, நல்ல நல்ல போலர்லாம் விட்டுட்டு. எனிவே அப்டேட் பண்ண நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல ஏதாவது தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் ஹியூமன் தான். சிட்டி ரோபோவில் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு கோச்சஸ் 4 பேர் என்ன பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு. ஒரு பார்த்தா திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.